தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்து வருகின்றன. பாலமேடு பகுதியில் வருகிற 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டும் வாடிவாசல் கேலரி அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் தலா 2000 போலீசார் வீதம் பாதுகாப்பு பணிகளில் அமர்த்தப்பட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், தகவல்களை பகிரலாம். வணக்கம். மதுரை உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருது. அதனுடைய பிரத்யேக காட்சிகளை பார்த்து வரோம். மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது பொங்கல் திருநாளாம் தை திருநாளில் நடைபெறுவது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டு ஜனவரி 15, 16, 17 ஆகிய தேதியில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் தற்போது பாலமேடு கிராமம் ஜல்லிக்கட்டு போட்டியானது மகாலிங்க மடத்து கமிட்டி சார்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தற்போது மஞ்சமலை ஆற்றில் உள்ள வாடிவாசல் முழுவதும் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாலமேடு பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் சார்பாக தூய்மை பணியாளர்கள் துப்புரவு செய்யும் பணி தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்போது முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு பொறுத்தவரை 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த ஜல்லிக்கட்டுக்கான தற்போது வாடிவாசல் புதுப்பிக்கும் பணி, பார்வையாளர் மடம் அமைக்கும் பணிகள், வர்ணம் பூசும் பணிகள் துவங்கியது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையாளர் மைதானத்திற்கு வராமல் தடுக்கும் வகையில் 2 தடுப்பு வேலைகள் அமைக்கும் பணிகளும், இதுபோன்று வாடிவாசல் அமைத்துவிடும் ஜல்லிக்கட்டு காளைகள் அதன் உரிமையாளர்கள் பிடித்து செல்லும் வகையில் கலெக்ஷன் பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் 2 தடுப்பு வேலை அமைக்கும் பணிகள் அடுத்தடுத்து விறுவிறுப்பாக நடைபெற உள்ளது. இப்பணிகள் தற்போது 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டு பங்கேற்கும் காளைகள் மருத்துவ பரிசோதனை ஏற்கனவே தொடங்கியுள்ள நிலையில் தற்போது முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமடைந்துள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதியில் பரபரப்பாக காணப்படுகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு வாடிவாசல் சுத்தம் செய்யும் பிரத்யேக கழுகு காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார்.